ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை ஆன்சர் ஃபிதோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 38 இன்ச்சில் பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு வச்சு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் போட போகிறோம். இது வந்து சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து லக்ஷ்மின்றவங்க, சத்தாஜ்ன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வீடியோ போடுங்க மாஸ்டர்னு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹைட்டு வந்து 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டர் வந்து 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அந்த நெக்கு டிஸ்டன்ஸு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நெக்கு இறக்கம் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுக்குறேன். ஆமோலுக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், ஷோல்டருக்கு நம்ம வந்து எதுவும் கம்மி பண்ணக்கூடாது. போட் நெக் ப்ளவுஸுக்கு எப்போவுமே ஷோல்டர் நம்ம கம்மி பண்ணாமல் முழு ஷோல்டர் வச்சிடணும். ஆமோல் மார்க் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். 38 இன்ச்சு செஸ்ட்டு சைஸு, அது 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 6.25 கிடச்சிது. 6.25க்கு நான் வந்து ஆமோல் இறக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு 38 இன்ச்சு, அதை 4ஆக பிரித்தோம்னா 9.5 கிடைக்கும். 1 இன்ச்சு லூஸ் ஆட் பண்ணுறேன். 10.5 இன்ச்சுக்கு வர மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 9.5, 1 இன்ச்சு லூஸு, அப்புறம் 1.5 இன்ச்சு மார்ஜின். 1 இன்ச்சு லூஸ் பண்ணி போட் நெக் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 34 இன்ச்சு ஹிப் சைஸு, 1 இன்ச்சு டாட்டுக்கு ஆட் பண்ணுறேன் 35. அது டிவைட் பண்ணோம்னா 4ஆல் 8.25 கிடச்சிது. 8.25க்கு வந்து நான் இடுப்புக்கு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்ஜின். ஆமூல் ஸ்கேலால் நம்ம ஜாயிண்ட் சேர்த்துக்கலாம். டாட்டுக்கு பாருங்கள், பேக் சைடில் சென்டர் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு முன்பக்கமாக தள்ளிவிட்டு நான் வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஹைட்டு ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நியூ ட்ரெண்டிங்காக ஏதாவது போடலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். நெக் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ரவுண்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் நான் வந்து ரவுண்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு என்கிட்ட இருந்தது, நான் அதை வச்சு வரைகிறேன். அது பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் நினச்சிட்டு நீங்கள் இருந்துடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு ரவுண்டு பிளாஸ்டிக் தான். நெக்கு வந்து நான் கட்டிங் பண்ண போகிறதில்ல. பேக்கில் ஃபுல்லாக கேன்வாஸு ஒட்டிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சுட்டு திருப்ப போகிறேன். ஸோ அதனால் அந்த ரீசன்னால் நான் வந்து நெக்கு கட் பண்ண முடியல. பாருங்கள், நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து உங்களுக்கு 4 அடுக்கு வரும் அந்த ரவுண்டு சர்க்கிளு. நல்லாயிருக்கும்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸு நான் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து மேக் பண்ணலாம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். பாருங்கள், பேக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக ஷேப் கொடுத்தா போதும். அடியில்
ஃப்ரண்ட்டு துணி இருக்குது, மேலே வந்து பேக் நம்ம வெட்டினது இருக்குது. ஃப்ரண்ட் நெக் வந்து 8 இன்ச்சு 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போடுறேன். வீடியோ உங்களுக்கு க்ளீனாக புரியணுன்றதுனால ரொம்ப பொறுமையாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கை விட ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளர்க்கணும் பிரின்சஸ் கட்டுக்கு, அப்போ தான் ஷேப் அழகாக உட்காரும். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் வந்து இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துட்றேன். வீடியோவில் எதனா டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. மேற்கொண்டு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கோம். நெக்கு வந்து வெத்தலை நெக் மாதிரி போடுறேன். பேக் நெக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது அப்படியே கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பினோம்னாக்கா ஃபேண்டாஸ்டிக்காக நமக்கு வந்து பேக் நெக் வந்துடும். பட் ஆனால் ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆமோலை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது பேக்குடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் டாட்டுக்கு மார்க் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலே இந்த மெயின் டாட்டுடைய ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடச்சிடும். 10.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் வந்து அப்படியே நான் வச்சிடுறேன். பாருங்கள், பிரின்சஸ் கட்டு ஷேப் எடுக்கிறது எப்படின்னா ஃப்ரண்ட்டு பக்கம் 1 இன்ச்சுக்கு எப்போவுமே மார்க் பண்ணணும். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது துணியாக நம்ம வந்து துணியை வெட்டி எடுத்துகிட போகிறோம் டாட் போடாமல். பாருங்கள், இந்த இடம் 1 இன்ச்சு டிஃபால்ட்டாக நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வைக்கணும். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஆப்போசிட் பக்கம் நம்ம வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி வைக்கணும் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட் அளவு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஹிப் சைஸ் என்ன இருக்குதோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு என்ன அளவு வருதோ அது 2ஆக பிரித்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட் அளவுலேருந்து ஹிப் சைஸு பிரித்தோம்னாக்கா மைனஸ் பண்ணோம்னாக்கா 3 இன்ச்சு வருதுன்னா அந்த 3 இன்ச்சு தான் வந்து டாட்டுடைய ஷேப்பு. ஹிப் சைஸு கனெக்ட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சைடு என்ன அளவு வருதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். லைன் போட்டுக்கலாம். முன்பக்கம் 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் எதுக்கு போடுறேன்னா தைக்கும்போது அந்த 2 அர்க்காத்தையும் சேர்த்த மாதிரி பிடிச்சு நம்ம வந்து தைச்சோம்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட்டுடைய ஷேப்பு அந்த வெத்தலை நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். த்ரீ டாட் ப்ளவுஸை விட பிரின்சஸ் கட்டு கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து ஸ்லீவ் வந்து பார்டர் வரதுனால அச்சு திருப்ப போகிறேன். 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை வெட்டி தள்ளிடுறேன். ஸ்லீவ் ரொம்ப லென்த்தாக கேட்டாங்க, ஸோ அதனால் ஒரு 11 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன்.
கை லூஸ் வந்து 11 இன்ச்சு. ஸோ 5.5க்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் மார்ஜின் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த இறக்கம் வந்து 4 இன்ச்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கணக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 இன்ச்சு ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் 4 இன்ச்சு இறக்கலாம். அதை விட கம்மியான செஸ்ட் சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் 3.5 கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆம்போல் வந்து 17.5னாக்கா 8.75க்கு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கவர் தட்டு 3/4 இன்ச்சு கொடுக்குறேன். கட் பண்ணிக்கலாம். தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி குத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூனிக்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். தேங்க்யூ வெரி மச்.